வணக்கம் மக்களே அண்ட் ஹலோ கைஸ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தமிழில் பார்த்து தான் உள்ள வந்திருப்பீங்க. அண்ட் உங்களை வந்து நிறைய பேர் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களா, உங்களுக்கான அந்த ஒரு செல்ஃப் எஸ்டீம் வந்து கிடைக்க மாட்டேங்குதா? ஸோ இதுக்கு என்னெல்லாம் காரணம், அதை நீங்களே எப்படி உங்களை அனலைஸ் பண்ணிக்கலாம் அண்ட் இதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி உங்களை எப்படி மாத்திட்டு நீங்க எப்படி உங்களுக்கு தேவையான எஸ்டீம் வந்து நீங்க கெயின் பண்றது அப்படின்றத பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஃபேக்சுவலா பார்க்க போறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். So, empowering insights, inspiring updates, and treasure of for your knowledge. So, stepping on to the fact number one, that talking too much nonsense. When you're talking too much of nonsense, the people around you will think you as a bitch and they'll ignore you and they won't consider your choices and the words you give to them. ஸோ நீங்கள் வந்து அதிகமாக வந்து தேவையில்லாத விஷயத்தை பற்றி பேசுறது அவாய்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஃபேக்ட்னு வருதோ, அதாவது நீங்கள் the lesser you talk, the more the value will be given to you அப்படின்றது தான் வந்து ஒரு ஃபேக்ட். ஸோ இது வந்து நான் நிறைய இடத்துல நானாகவும் கற்றுட்டு இருந்திருக்கேன், ஒரு சில புக்ஸ்லையும் வந்து படிச்சிருக்கேன். நீங்கள் வந்து எவ்வளோ கம்மியாக பேசுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களோட வாயிலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் வந்து மதிப்பு அதிகமாகும். ஸோ the lesser you speak, the more the value. இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்களே வந்து அனலைஸ் பண்ணி மாற்றிக்கோங்க. ஸோ இட் வில் பி அ கிரேட் திங். உங்களை ஃபர்ஸ்ட் ஃபேக்டராக வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து ஒரு ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பிங் ஆன் டு ஃபேக்ட் நம்பர் 2, மேக்கிங் இட் ஆல் அபவுட் யூ. நீங்கள் எப்போ பேசினாலும் வந்து உங்களை பற்றியே மட்டும்தான் மற்றவங்க கிட்ட பேசுவீங்க. மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களோட கேரக்டரை அவங்க ஜட்ஜ் பண்ணி, ஸோ அவன் வந்து செல்ஃப் டாமினேட்டிங்டா, ஸோ அவன் வந்தாலே நம்மகிட்ட அவனை பற்றி மட்டும் தான் போனது பேசிட்டு இருப்பான், நம்ம பேசுறது வந்து காது கொடுத்து கூட கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு they will judge you and they will treat you like such. ஸோ அந்த ஒரு பழக்கத்தை நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்கன்னா, ஸோ அதை மாற்றிக்கிட்டு உங்ககிட்ட அந்த மாதிரி பழக்கங்கள் அதை ஒதுக்கிட்டு எப்படி மாடிஃபை பண்ணிக்கணுமோ ஸோ அந்த இடத்துல மாடிஃபை பண்ணிட்டு உங்களோட எஸ்டீமை நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க. அண்ட் கமிங் டு த ஃபேக்ட் நம்பர் 3, தட் டூயிங் immature things. அதாவது நீங்க ஒரு சில விஷயத்த வந்து செய்யறது ரொம்ப சில்லியான விஷயமா இருக்கும். அதாவது அவங்களை வெறுப்பேற்றுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து நீங்க வந்து ஒரு லெவல்ல இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஜட்மெண்ட்ல இருப்பாங்க. ஸோ நீங்க அந்த ஜட்மெண்டல் லெவலை தாண்டி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க உங்களோட கேரக்டரை வந்து ஒரு பேஸ் லைன்ல வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு இப்படி ஆக்ட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சிருப்பாங்க. அண்ட் நீங்க அப்படி பண்ணாம அதுக்கு ஆப்போசிட்டாவோ இல்லை சில்லியர் மைண்ட் செட்ல வந்து பண்ணீங்கன்னா உங்களை வந்து லைக் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனால அவங்களை வந்து கொஞ்சம் இல் ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்காம இருக்கணும்னா நீங்க சில்லியரான டிசிஷன்ஸை எடுக்கிறத வந்து அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் வைசரா உங்களோட டிசிஷன்ஸை வந்து மேக் பண்ணுங்க. ஸோ தட் யூ வில் கெயின் த அட்டென்ஷன் ஆஃப் அதர்ஸ் அண்ட் த அட்டென்ஷன் ஆஃப் த ரெஸ்பெக்ட் தே ஹேவ் இன் யூ. அந்த ஃபோர்த் ஃபேக்டர் இஸ் தட் பிரேக்கிங் ப்ராமிசஸ். நீங்க வந்து உங்க வாழ்க்கையில ஒரு சில பேருக்கு வந்து இந்த விஷயத்த நான் பண்றேன், அந்த விஷயத்த நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ப்ராமிசஸ், அதாவது ஒரு சில வேர்ட்ஸ் வந்து ஓவ் பண்ணிருப்பீங்க. ஸோ நீங்க ஓவ் பண்ண வேர்ட்ஸ் வந்து, அதாவது நீங்க சொன்ன வார்த்தையை வந்து காப்பாற்றாம லைக் நீங்க உங்களோட ப்ராமிசஸ் வந்து பிரேக் பண்ணீங்கன்னா, ஸோ இவன் சொன்னான் இதை செய்ய மாட்டான்டா, சும்மா வாய்ப்பேச்சா சொல்லுவான் அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட் வந்து மற்றவங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ அதனால உங்க மேல இருக்கக்கூடிய ரெஸ்பெக்ட் வந்து லோயரா போக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்க மேம்படுத்திக்கிட்டு நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா அதை வந்து காப்பாத்திருங்க. அதாவது நீங்க ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா அதை முடிச்சிருங்க. அப்படி இல்லைன்னா பெட்டர் டோன்ட் டெல் தட். ஸோ இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வந்து மற்றவங்க கிட்ட வந்து ஈஸியா உங்களோட ரெஸ்பெக்ட் கெயின் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளோட ஃபேக்ட் நம்பர் 1 the lesser you speak, the more the value மாதிரி the statement what you have given should be damn that of others. ஸோ இந்த ஒரு ஃபிலாசபியை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இட் வில் பி அ கிரேட் திங் டு ரெஸ்பெக்ட் கெயின் அண்ட் அட்டென்ஷன் ஃப்ரம் அதர்ஸ். அண்ட் கமிங் டு த ஃபைனல் பாயிண்ட், தட் ஹேவிங் நோ ஆம்பிஷன். அதாவது உங்க கூட இருக்கவங்க வந்து உங்களை எப்படி ஈஸியா வந்து ஜட்மெண்டல் டோன்ல பார்ப்பாங்கன்னா, நீங்க எது மோட்டிவா வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அண்ட் உங்களோட மைண்ட் செட் என்ன, உங்க மைண்ட் தாட் என்ன, உங்களோட லைக் ப்ராசஸிங் மைண்ட் லெவல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன மோட்டிவ்ல இருக்கீங்க, அவங்க கூட என்ன மோட்டிவ்ல பழகுறீங்க, உங்களோட ஓவரால் ஆம்பிஷன் ஆஃப் த லைஃப் இல்லை மோட்டோ ஆஃப் த லைஃப் எதை நோக்கி போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி பலரும் வந்து உங்களை வந்து எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபிக்ஸேஷனை ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ கம்மிங் டு த ஃபைனல் ஃபேக்ட், தட் ஒரு ரெஸ்பெக்ட் அப்படின்றது வந்து மற்றவங்க உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஒரு பேசிக்கலி இப்போ சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட். அண்ட் தென் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க வந்து எல்லார்கிட்டையும் வந்து அவங்க எனக்கு மரியாதை தரணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ லிவ் வித் யுவர் ஓன் லீவ்ஸ். அண்ட் நீங்க அப்படி நினைக்கிறதா இருந்தா ஸோ இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க.
அண்ட் த மேஜர் பாயிண்ட் இஸ் தட் மற்றவங்களுக்கு நமக்கு ரெஸ்பெக்ட் தரலனா தட் இஸ் நாட் அ மேஜர் ப்ராப்ளம் அண்ட் தட் இஸ் நாட் த ஃபீல் டு அண்ட் தட் இஸ் நாட் த பாயிண்ட் டு ஃபீல் பிட்டி அமாங் ஆர் செல்ஃப். ஸோ நீங்கள் உங்களோட வேலை உங்களோட ட்ராக்ல நீங்கள் சரின்னு தோணுனா அதில் ட்ராவல் பண்ணி போங்க. அண்ட் அதர் தென் தட் உங்களுக்கு வந்து இந்த சம் ஆஃப் த எக்ஸ்டர்னல் திங்ஸ் வந்து நீங்கள் அட்டென்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்கன்னா மட்டும் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் அதை ஃபாலோ பண்ணுங்க. பிகாஸ் நான் இதில் இருக்கிறத வந்து ஒரு 80% ஃபாலோ பண்ணுவேன், 20% ஃபாலோ பண்ண மாட்டேன். பிகாஸ் என்னோட மனசில் என்ன தோணுதோ அதை தான் வந்து செய்ய முடியும். ஸோ எல்லாருக்கும் அந்த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் மைண்ட் தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் கோத்ரூ பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனல் ஒப்பீனியன்ஸ் இருந்தால் காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தென் மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஐடி டிஸ்கிரிப்ஷனில் தான். ஸோ அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். குட் பை, சியர்ஸ்.